ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறையில் டெட் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து மிக மிக முக்கியமான செய்திகள் நமக்கு வெளியாகிருக்கு. என்ன அந்த செய்தியை குறித்து ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ நீதிமன்றத்தில் சில வழக்குகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். எஸ்ஜிடி ஆசிரியர்களுடைய நியமனம் என்ன ஆக போகுது, இதை பற்றி எல்லாமே இந்த தகவலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ 2340 ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக பணி வழங்கப்படுமா என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் இவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் பணி ஆணை அப்படின்றத முழுமையான தகவலாக நமக்கு வெளியிட்டுட்டாங்க. என்ன 2340 ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. தமிழகத்தில் இந்த 2340 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கள்ளக்குறிச்சியில் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ 2340 ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் நிரந்தர பணிகளை வழங்குவோம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்குள்ள காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். 2340 ஆசிரியர் பணியிடங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் பணியாளர்களை வழங்குவார் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காருங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் பணி நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாமே எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிருங்க. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. ஸோ நீதிமன்ற வழக்கு இறுதி தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணியாணைகள் வழங்கும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தோடைய வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அதோடைய இறுதி தீர்ப்பு திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் முதல் வழக்காக வர இருக்கு. திங்கட்கிழமை கண்டிப்பாக இதோடைய தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எம்இஎஸ் இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யும் மாதிரி படிவம் பள்ளி இயக்குனருடைய செயல்முறைகள் என்னென்ன. ஸோ இது மாதிரி படிவமாக கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு பரிந்துரைக்கப்படும் எம்இஎஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் நபர்களுடைய விண்ணப்பம் மாதிரி படிவம் கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள்லேருந்து கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் செப்டம்பர் 5 பள்ளி கல்வித்துறையின் சார்பாக விழா கொண்டாடப்பட்ட அவ்விழாவில் இந்திய பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை, ஆதி திராவிடர், பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தோர் மற்றும் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்களை தேர்வு செய்து மாநில நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு 10,000 அவர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ 2025 ஆண்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எம்இஎஸ் இணையதளத்தில் விண்ணப்ப பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத யோசனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக அதிகரிக்கும் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டெட்டுக்கு உண்டான பேப்பர் 1க்கு உண்டான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும். பேப்பர் 2க்கு உண்டான அறிவிப்புகள் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அரசு பள்ளிகளில் ஜூலை 25 மேலாண்மை குழு கூட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வி இயக்குனர் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சு முடிச்சிட்டாருங்க. அரசு பள்ளிகளில் குழு கூட்டத்தை ஜூலை 25ஆம் தேதி நடத்தி கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறைக்கு
உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் கல்வியாளர்களுடன் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மற்றும் மாநில திட்ட இயக்குநரம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை அரசு பணிக்கான உள்ள பள்ளி மேலாண்மை குழுக்கள் எஸ்எம்சி கூட்டம் கலந்த அக்டோபர் முதல் நடத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ நடத்துகிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து இதை நடத்திட்டு வராங்க. இதற்குண்டான அப்டேட்டுகள் அனைத்துமே விரைவில் வர இருக்குது. இந்த திட்ட நிலையில் இக்கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த திட்டமிட்டிருந்தது. அதன்படி நடப்பு கல்வியாண்டின் முதல் எஸ்எஸ்சி குழு 25ஆம் தேதி மாலை 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தேர்வு நடத்துது. ஸோ இதோடைய லாஸ்ட் தேர்வு திறன் இயக்க பயிற்சி என்னும் எழுத்து திட்டம், இளம் தேடி கல்வி, உயர்நிலை வழிகாட்டி, இடைநிற்றல், காண்காலப்பு, சிறப்பு, பல்வேறு விவரங்கள் குறித்த தகவல்கள் அனைத்துமே உள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எஸ்எம்சி கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெட்டு டிஆர்பியில் இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பட்டியல் பார்த்திங்கன்னா 3500க்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இன்னொரு செய்தியோடு நாங்கள் சந்திக்கிறோம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறையில் டெட் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்து மிக முக்கியமான செய்திகள் நமக்கு வெளியாகிருக்கு. என்ன அந்த செய்தியை குறித்து ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ நீதிமன்றத்தில் சில வழக்குகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். எஸ்ஜிடி ஆசிரியர்களுடைய நியமனம் என்ன ஆக போகுது, இதை பற்றி எல்லாமே இந்த தகவலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ 2340 ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக பணி வழங்கப்படுமா என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியில் இவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் பணி ஆணை அப்படின்றத முழுமையான தகவலாக நமக்கு வெளியிட்டுட்டாங்க. என்ன 2340 ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. தமிழகத்தில் இந்த 2340 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கள்ளக்குறிச்சியில் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ 2340 ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் நிரந்தர பணிகளை வழங்குவோம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து ஒரு நல்ல முடிவு வரும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்குள்ள காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். 2340 ஆசிரியர் பணியிடங்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் பணியாளர்களை வழங்குவார் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காருங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தற்சமயம் பணி நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாமே எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிருங்க. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸோ நீதிமன்ற வழக்கு இறுதி தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணியாணைகள் வழங்கும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தோடைய வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அதோடைய இறுதி தீர்ப்பு திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் முதல் வழக்காக வர இருக்குது. திங்கட்கிழமை கண்டிப்பாக இதோடைய தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எம்இஎஸ் இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யும் மாதிரி படிவம் பள்ளி இயக்குனருடைய செயல்முறைகள் என்னென்ன. ஸோ இதை மாதிரி படிவமாக கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு பரிந்துரைக்கப்படும் எம்இஎஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் நபர்களுடைய விண்ணப்ப மாதிரி படிவம் கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள்லேருந்து கொடுத்துருக்காங்க.
பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தநாள் செப்டம்பர் 5 பள்ளி கல்வித்துறையின் சார்பாக விழா கொண்டாடப்பட்டு அவ்விழாவில் இந்திய பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை, ஆதி திராவிடர், பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தோர் மற்றும் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிய ஆசிரியர்களை தேர்வு செய்து மாநில நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு 10,000 அவர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ 2025 ஆண்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு எம்இசி இணையதளத்தில் விண்ணப்ப பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது யோசனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக அதிகரிக்கும் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டெட்டுக்கு உண்டான பேப்பர் ஒன்றுக்கு உண்டான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும். பேப்பர் 2க்கு உண்டான அறிவிப்புகள் ஒரு சில தினங்களில் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அரசு பள்ளிகளில் ஜூலை 25 மேலாண்மை குழு கூட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வி இயக்குனர் இந்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சு முடிச்சுட்டாருங்க. அரசு பள்ளிகளில் குழு கூட்டத்தை ஜூலை 25 நடத்தி கொள்ளுமாறு பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் கல்வியாளர்களுடன் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மற்றும் மாநில திட்ட இயக்குநரம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை அரசு பணிக்கான உள்ள பள்ளி மேலாண்மை குழுக்கள் எஸ்எம்சி கூட்டம் கலந்த அக்டோபர் முதல் நடத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ நடத்துகிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து இதை நடத்திட்டு வராங்க. இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே விரைவில் வர இருக்குது. இந்த திட்ட நிலையில் இக்கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த திட்டமிட்டிருந்தது. அதுபடி நடப்பு கல்வி ஆண்டின் முதல் எஸ்எஸ்சி ஸோ குழு 25 மாலை 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தேர்வு நடத்துது. ஸோ இதோடைய லாஸ்ட் தேர்வு திறன் இயக்க பயிற்சி என்னும் எழுத்து திட்டம், இளம் தேடி கல்வி, உயர்நிலை வழிகாட்டி, இடைநிற்றல், காண்கலப்பு, சிறப்பு, பல்வேறு விவரங்கள் குறித்த தகவல்கள் அனைத்துமே உள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எஸ்எம்சி கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெட்டு டிஆர்பியில் இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பட்டியல் பார்த்திங்கன்னா 3500க்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை இன்னொரு செய்தியோடு நாங்கள் சந்திக்கிறோம்.